பாக்கியவா உம் அன்பையே நம்பியிரு. உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர் யாவருக்கும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் சொல்லி பாடுங்க. உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பி இருப்பேன். பாடுங்க. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். பாடுங்க. உம்மை நம்பும் மனிதர்கள், உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். பாடுங்க. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். இந்த நாளிலும் ஆவியான தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய், நம்மோடு பேசும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். வேதத்துல பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. சபையில தான் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார், பேசுவார். அதற்கு உங்கள் செவிகள் திறந்திருந்தால் நீங்கள் பாக்கியவான். ஏன் எல்லாருக்கும் செவி தானே இருக்கு, செவி திறந்து இல்லாம இருக்குன்னு நினைக்கலாம். நம்ம செவி இங்க இருக்கும், ஆனா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் எங்கேயோ பறந்து. அல்லேலூயா. ஆனால் இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த வார்த்தையின் மேல் கவனமாய் இருக்கிறவர்கள் தான் பாக்கியவர்கள். அதனால்தான் அவர் சொல்றார், ஆண்டவர் சொல்லும் பொழுது, இந்த வார்த்தை கேட்டு இதை தன் இருதயத்தில் காத்துக்கொண்டு இதன்படி கிரியை செய்கிற மனுஷனை நான் கண்மலையின் மேல் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்கிறார். நம்ம கேட்டுட்டு போறதில்லை, இருதயத்துல காத்து அதன்படி நாம் கிரியை செய்யணும், நடக்கணும். இன்னைக்கு நாம் கேட்ட ஒரு வார்த்தை நமக்குள்ள அந்த கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்போ இன்றைக்கு எதை குறித்து நாம் பேச போகிறோம் அப்படின்னு நாம் பார்த்தீங்கன்னா, நம்மை நடத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். திருத்துவத்துல ஒருவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியில அந்த மூன்றாவது நபராகிய பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் நாம் இருக்கிறோம். பிதாவின் காலம் முடிந்தது, குமாரனுடைய காலமும் முடிந்தது. அவர் போகும் பொழுது சொல்லிட்டு போறாரு, என் காலம் முடிஞ்சிச்சு, நான் என்னுடைய பிதாவினுடைய ஸ்தானத்துக்கு போறேன், அங்க போய் அவருடைய வலது பாரசத்துல அமர்ந்து உங்களுக்காக மன்றாட போறேன். ஆனால் உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன். உங்களுக்காக ஒரு தேற்றவாளனை நான் அனுப்ப போறேன். அந்த தேற்றவாளன் வந்து
உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்று சொன்னார். அதுதான் கிருபையின் காலம். இப்ப நாம் எல்லாம் கிருபையின் காலத்துல இருக்கிறோம். இந்த கிருபையின் காலம் முடிவடைவதற்கு முன்பாக ஆவியானவருடைய ஆளுகைக்கு முழுமையாய் நம்ம ஒப்பு கொடுத்துடணும். இல்லைன்னா பின்னால ரொம்ப கஷ்டம். கைவிடப்பட்ட நிலைமைக்கு போய் உபத்திரவ காலத்துல பாடுபடணும் பயங்கரமா. ஆனால் கர்த்தர் நம் ஒருவரையும் அப்படி விடமாட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போ அந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து வேதம் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய சுவாபம் என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அவர் மென்மையானவர், ரொம்ப சாஃப்ட் கைண்ட். அவரை நீங்க அழைக்காம உங்கள்கிட்ட வரமாட்டாரு. ஆவியானவரே வாரும், இந்த பாடணும் இல்லையா, வாரும் ஐயா நல்லவரே, நல்ல ஆவியானவர். அவரை நீங்க அழைக்கும் பொழுது அவங்கள்ட்ட வருவாரு. நீங்க கேட்கிற உதவியை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதை குறித்து தான் நம்ம கொஞ்சம் விவரமாய் நாம் பார்க்கலாம். எபேசியர் 4:30 அங்கு பவுலடியார் நமக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு காரியத்தை தருகிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4:30 இவ்வளவு அழகாக பவுலடியார் சொல்லியிருக்கிறார். நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்கென்று உங்களை முத்தரித்து வைத்திருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். அவரை துக்கப்படுத்தாதீங்க. ஏன், எப்படி அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, உங்களில் அநேகருக்கு தெரியாது நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில இருக்கிறீங்களா. பொதுவா என்ன ஒரு நோக்கம்னா, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தான் ஆவியானவர் இருக்கிறாரு என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்க என்றைக்கு விசுவாசித்து இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்துல வந்துடுறீங்களோ, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து முழுகி ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கே உங்களுக்குள்ள வந்துடுறாரு. பரிசுத்த ஆவியானவர் 3 விதத்தில் நம்ம மேல் வருகிறார். ஒன்று, ஞானஸ்தானத்தின் போது உங்களுக்குள் வருகிறார். அவருக்காக நீங்கள் காத்திருந்து உங்களுடைய வல்லமை வேண்டும் என்று நீங்கள் செபிக்கும் பொழுது உங்கள் மேல் வருகிறார். அவரோடு நல்ல ஐக்கியம் கொண்டு நீங்கள் வேதத்தை கை கொள்ளும் பொழுது உங்களோடு கூட வருவார். அதுதான் அந்த அதிகாரத்துல சொல்லுது. 4:6 பாருங்க. எல்லாருக்கும் ஒரே கர்த்தரும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும், அப்பான் யூ, எல்லாரோடும், வித் யூ, எல்லாருக்குள்ளும், வித்தின் யூ. உனக்குள்ள இருக்கிறாரு, உன் மேல வராரு, உன்னோடு கூட வராரு. 3 விதத்தில் ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். இதை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அபிஷேகம் நீங்க பெற்றாலும் பெறலைனாலும் ஞானஸ்தானம் எடுத்தோடனே உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அந்த நல்ல ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைதான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார். யோவான் 16:8 பாருங்க. பார்த்தீங்களா? அப்போ இங்குதான் ஆவியானவருடைய கிரியை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆவியானவர் நம்மோடு செயல்படுகிற சில காரியங்களை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்குள் வந்துடுறாரு. எதற்காக வந்தார்? பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும். இன்றைக்கு ஏன் அப்படின்னா, எல்லாரும் நம்முடைய சுயநீதியில நிற்கிறோம். சுயநீதியில் என்ன சொல்ல, நான் செஞ்சது பாவமே இல்லை, நான் பரிசுத்தம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா தேவ பார்வையில அது அசுத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஆவியானவர் தான் உண்மையான பாவம் எது, உனக்குள்ள செயல்படுகிற கிரியைகள் என்ன, நீ சுயநீதியில் இருக்கியா தேவ நீதியில் இருக்கிறியா என்பதை சொல்லி உனக்காக வைக்கப்பட்டிருக்கிற நியாய தீர்ப்பையும் காண்பிப்பார். இங்க பக்காவா பொய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா கேட்டா, நான் பரலோகத்துக்கு வந்துடுவேன். போக முடியுமா? தேவ நீதியாது. தேவ நீதி என்ன சொல்லுகிறது? பொய்யர்களும், விபச்சாரக்காரரும், வேசித்தனக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும் பரலோகத்தில் தேவனுடைய ராஜ்யத்துல பங்கடைவதில்லை என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் அது சொல்லப்படுது. கடைசி வசனத்தில் சொல்லப்படுது. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அப்ப நம்ம அங்க பொய்ய பேசிக்கிட்டு நம்ம பரலோகம் போயிடுவோம் என்று சொன்னால் இல்லை. அதற்காகத்தான் ஆவியானவர் உனக்குள்ள, மகனே நீ செய்யறது தப்பு, இதை விட்டுடு, இதை விட்டு வெளியே வா, நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளை, உன்னை குறித்து மற்றவர்கள்
கொடுக்கிற சாட்சி அது நீதி உள்ளதா இருக்க வேண்டும். துன்மார்க்கன் என்று சாட்சி கொடுக்கூடாது. உன்னை பார்த்து ஒரு நீதிமான், உத்தமன் என்று ஜனங்கள் சொல்லணும். ஹல்லேலூயா. அதற்கு நேராய் வழி நடத்துகிறவர் தான் அந்த பரிசுத்த ஆவியானவர். முதலாவது வேலை அவர் அதுதான். உங்களுக்குள்ள வந்து உங்களை கண்டித்து 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 உணர்த்துவார். நீங்க கேட்டா பாப்பாரு, கேட்கலாம் விட்டுருவார், கை விட்டுருவார். உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டாரு, எடுத்து சொல்லுவார். அதற்கு உடனே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அவர் உங்களோடு பலமாய் செயல்பட ஆரம்பிப்பார். இரண்டாவதாக அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார பாருங்களேன். 2 சாமுவேல் 12:13 அவர் நம்மை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் உன்னை உருவாக்கின தேவன், உன்னை படைத்த தேவன், உனக்காக காத்திருக்கிற அந்த எபினேசர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தமா இருக்கணும். அதுக்கு நம்மை நடத்துறவர் யாருன்னா இந்த ஆவியானவர் தான். அங்க என்ன சொல்லப்படுகிறது 2 சாமுவேல்ல பாருங்க, அவன் தாவீது 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். வேதத்துல ஒரு சிலர் தான் 3 முறை அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. அதுல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்ல தாவீது ஒருத்தர். முதலாவது தாவீதை சவுலை நீக்கி போட்ட பிறகு தாவீது வீட்டுக்கு வந்து அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். ஈசாவினுடைய 8 பிள்ளையில கடைசி பிள்ளை இவனை கூப்பிட்டு அபிஷேகம் பண்ணுகிறார். முதல் அபிஷேகம். இரண்டாவது அபிஷேகம் அவனை யூதர்கள் எப்ரோன்ல அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். மூன்றாவது சமஸ்த இஸ்ரவேலும் அவனை எருசலேமிலே அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. 3 முறை அபிஷேகம் பெற்ற அந்த தாவீது செய்த காரியம் என்ன தெரியுங்களா? சுய நீதியில ஆசை இச்சையினால பாவம் செய்தான். இன்னொருத்தன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டு அவளை எடுத்துட்டு வந்து அவளோடு விபச்சாரம் பண்ணி அவளை தொடர்ந்து அவளை வச்சுக்கணுன்ற ஒரு வெறியில அவன் கணவனை கொன்னு போட்டான். எவ்வளவு பெரிய பாவங்கள்! கற்பனை எல்லாவற்றையும் மீறிட்டான். அப்படி அசுத்தத்துக்கு நேராய் நடந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை பரிசுத்த ஆவியானவர் போய் கண்டிக்கிறார் நாத்தான்வேல் மூலமா. நீ செய்தது சரியில்லை, நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்து நீ இப்படி ஒரு பாவத்தை செய்யலாமா? கண்டித்து உணர்த்தின உடனே அவன் என்ன செய்தான் பாருங்க. சங்கீதம் 51:10-11 அது சொல்லப்படுகிறது. அவன் சொல்றான், என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரிச்சிட்டாங்க, நான் பாவத்திலே உருவாயிட்டேன். அதனால ஆவியானவரே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை எனக்குள் புதுப்பையும். கேட்கிறான், உணர்றான். உணர்வடைஞ்சு கர்த்தரிடத்துல கேட்கும்போது ஆவியானவர் அவனை அதற்கு பிறகு ஒரு பெரிய பரிசுத்தவானாய் மாற்றி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம கூட எப்படி இருந்தாலும் சரி, ஆவியானவர் விடமாட்டாரு. உங்களை மெருகேத்தி தேவனுக்கு பிரியமான அந்த மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டியாய் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா. அதுதான் அவருடைய வேலை. இந்த கிருபையின் காலத்துல அவருடைய வேலையே அதுதான். தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் அவர் சந்தித்து அவருடைய பாவங்களை, அவருடைய நீதியை, அவருடைய நியாய தீர்ப்பை எல்லாவற்றையும் சொல்லி அவர்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவதாக அவர் என்ன செய்கிறார் பாருங்க. 1 யோவான் 2:27 நாம் வாசிக்கப்போம். 1 யோவான் நிருபம் 2:27 நாம் வாசிப்போம். உங்களுக்கு அபிஷேகம், அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுள்ள நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, மெய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. பரிசுத்த ஆவியானுடைய இன்னொரு கிரியை நம்மை ஆலோசனை தந்து போதித்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நீங்க எந்த வழி நடக்கணும் அப்படின்றத உங்களுக்கு ஆலோசனையை கொடுப்பார். சங்கீதம் 32:8 அதான் சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை தரு. ஆலோசனை கர்த்தர் அவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவது உங்களை பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும், உலகத்தை குறித்தும் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துறார். உலகத்துக்கும் உனக்கு தொடர்பு இல்லைன்னு.
இரண்டாவது, பரிசுத்தத்துக்கு நேராய் நீ நடக்கும்படி உன்னை கண்டித்து உணர்த்துகிறார். மூன்றாவது, அவர் ஆலோசனை தந்து போதித்து உன்னை நடத்துகிற கிருபையின் ஆவியாய் இருக்கிறார். மாத்திரமல்ல, நான்காவதாக அவர் உங்களை விசுவாசத்துக்குள் நிலைநிறுத்துகிற ஆவியானவர். ஹல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்களேன். என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று பாய்ந்து ஓடும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவர். நீங்க தேவனை விசுவாசிக்கும் பொழுது அவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்து விசுவாசத்தில் உங்களை வளர்த்து கொண்டு போவார். எல்லாவற்றையும் நீங்க விசுவாசித்து பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசம் இல்லாமல் நீங்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. அந்த விசுவாசத்தை துவக்கிறவர் அவர் தான், முடிக்கிறவர் அவர் தான். இந்த உலகத்துல உங்களை துவக்கி நித்தியத்துல கொண்டு போய் முடிப்பார். உங்க ஞானஸ்தானத்துல துவக்கிறார் அந்த விசுவாசத்தை. அங்கதான் நீங்க விசுவாசித்து அவரை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்றீங்க, உங்க ரட்சகர் என்று ஏற்றுக்கொள்றீங்க. அங்க ஆரம்பித்த விசுவாசம் நித்தியத்துல கொண்டு போய் சேர்க்கிறவர்களும் அவர் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியானவர் அவர் செய்கிற 4வது காரியம் அது. 5வது காரியம், அவர் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களை என்ன செய்கிறாராம் பாருங்களேன். யோவான் 16:13. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். பாருங்க, அவர் சத்தியத்தில் நடத்துகிற தேவன். சத்தியம் என்றால் என்ன? உண்மையின் வழி, வேத வார்த்தையின் வழி. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அதை பார்த்தீங்கன்னா, அந்த சத்திய ஆவியை நமக்கு அருளினவர் யார் அப்படின்னா ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, அங்கு ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. அவரை தேவன் என்ன பண்றாரா, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியையும், கர்த்தரை அறிகிற அறிவையும் அருளும் ஆவியையும் நமக்கு தருகிறார். அதை பெற்றுக்கொண்ட ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல செயல்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதை குறித்து அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, தேவன் நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி தெரிந்தார். அப்போ அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுதுதான் நீங்கள் இந்த உலகத்துல நன்மையான காரியங்களை செய்ய முடியும், பிசாசை ஜெயம் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நமக்கு ஆவியானவர். அவர் என்ன பண்ணுவாரு? சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார். 6வதாக அவர் நமக்கு ஜெபிக்க கற்று தருகிற ஆவியானவராயிருக்கிறார். ஜெபம் நம்ம பண்ற ஜெபம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆவியானவர் நம்ம கற்றுத்தராரு பாருங்க, அந்த ஜெபம் தான் பதிலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்க போய் ஜெபத்துல உட்காரும்பொழுது உங்க சொந்தத்துல சுயத்துல ஜெபிக்காதீங்க. நீங்களா ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவீங்கன்னா, ஆண்டவரே என் புருஷனுக்கு சுகம் இல்லை, என் பிள்ளைக்கு இது இல்லை, எங்களுக்கு வீடு இல்லை, எங்களுக்கு கார் இல்லை, எங்களுக்கு துணி இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நீங்க ஜெபிப்பீங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள்கிட்ட வந்துட்டா என்ன வார்த்தை சொல்லி நீங்கள் ஜெபிக்கணும் என்பதை அவர் பாருங்களேன். ரோமர் 8:26 பாருங்க, அழகாக அங்க சொல்லப்படுகிறது. ரோமர் 8:26 வசனம் சொல்லுது, அந்தபடியே ஆவியானவரும் உங்கள் பலவீனங்களில் உங்களுக்கு உதவி செய்கிறார். நாம் என்னபடி வேண்டிக் கொள்ளன்றது நம்ம அறியாது இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே பாத்தீங்களா, இந்த ஆவியானவர் ஜெபத்துல உங்களோட இணைந்துட்டார்னா உங்க ஜெபம் சக்சஸ்ஃபுல்லான ஜெபமா இருக்கும், வெற்றியை கொண்டு வருகிற ஜெபமா இருக்கும். நமக்கு ஜெபிக்க கற்று தருகிறவர். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே. பெக்மன்ஸ் நல்லா பாடியிருப்பார் ஒரு பாடல். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவர் எத்தனை விதங்கள்ல உங்களுக்குள்ள கிரியை செய்றார் பாருங்களேன். அந்த ஆவியானவர் இல்லாமல் நீங்க இந்த உலகத்துல வெற்றியுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. அடுத்தது 7வதாக அவர் ஒன்று செய்கிறார் பாருங்களேன். ரோமர் 5:5 சொல்லுகிறது விதமாக, மேலும் நமக்கு அருளப்பட்ட
பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு உங்கள் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கபடியினால் அந்த அன்பு உங்களை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவ அன்பினால் நிறையணும்னா பரிசுத்த ஆவியானவர் வேணும். அவர் தான் அந்த கல்வாரியின் அன்பை உன் இருதயத்தில் ஊற்றுவார். அந்த கல்வாரியின் அன்பு ஊற்றப்பட்டவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அவர்கள் தான் ஆவிக்குரிய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவங்களால் தான் மற்றவர்களை நேசிக்க முடியும், மற்றவர்களை மன்னிக்க முடியும், மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும். தேவ அன்பு இல்லாம உன்னால ஒரு காரியமும் செய்ய முடியாது. அன்பின் ஆவியானவர் உனக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா. இதை குறித்து நாம் தியானிக்கணும். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு அந்த ஹெட்லைன்ஸ் மாத்திரம் சொல்றேன். 7 விதமான ஆவிகள் ஆவியானவர் நம்மளில் செயல்படுகிறார். அன்பின் ஆவியானவர், ஜெபத்துக்காக மன்றாட்டின் ஆவியானவர், சத்தியத்தில் நடக்க உணர்வுள்ள ஆவியானவர், விசுவாசத்தில் நிலைநிறுத்த விசுவாச ஆவியானவர், ஆலோசனை தந்து போதித்து நடத்ததில் அவர் கிருபையின் ஆவியானவராய் இருக்கிறார், பரிசுத்தத்தில் நடத்த பரிசுத்த ஆவியானவராய் இருக்கிறார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது அவர் சத்திய ஆவியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி அவர் செயல்படுறார் பாருங்க. இப்படியாக அவருடைய செயல்பாடு நம்மோடு இருக்கும் பொழுது நாம் என்ன பண்றோம் தெரியுங்களா? அதை தான் நம்ம முதல்ல படித்தோம். எபேசியர் 4:30 படித்தோம். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க. உங்களுக்கு இப்படியெல்லாம் உதவி செய்து உங்களை ஆவிக்குரிய ஜீவித்தில் நடத்தி உயர்த்தி உங்களை கொண்டு போய் நித்தியத்தில் சேர்க்க போகிறார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை உங்களை ஜோடித்து கொண்டிருக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. எப்படி நம்ம துக்கப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது 2 விஷயங்களில் அவரை நாம் துக்கப்படுத்துகிறோம். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது விஷயம், உங்கள் பேச்சினால் அவரை துக்கப்படுத்துறீங்க. எபேசியர் 4:29 வாசிப்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாது, பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. இப்போ இந்த கெட்ட வார்த்தை என்று சொல்லும் பொழுது மாம்ச பிரகாரமாக வர கெட்ட வார்த்தை இருக்குது. இந்த பகுதியில் நீங்கள் கேட்கலாம், அப்படி நடந்து போகும்போது கேட்கலாம், பேசுவாங்க பயங்கரமான வல்கர் வேர்ட்ஸ் நிறைய பேசுவோம். அது உலகத்தான கெட்ட வார்த்தை. ஆவிக்குரியவங்களுக்கு கெட்ட வார்த்தை எது தெரியுங்களா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரியவங்களுக்கு கெட்ட வார்த்தை எது? எது? படிச்சதை நீங்க கவனிக்கல அப்படின்னா ஒருத்தரமே கவனிக்கல. படிச்சதுல இருக்குது. பக்தி விருத்திக்கு ஏதுவில்லாத வார்த்தை பேசுனீங்கன்னா அது கெட்ட வார்த்தை. நீங்க போய் ஒருத்தர் பேசும்பொழுது அவங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளை சொல்லி அவங்களோட உறவாடணும். இன்னைக்கு நம்ம செய்யறோமா? கண்ட கதை கிழவி கதையை பேசுறோம். அதுதான் பவுலடியான்னு இவனுக்கு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுவான், வீணான கிளவி பேச்சுகளுக்கு செவி சாய்க்காத. அந்த பேச்சு பேசுறவங்கள உன் சபையில வைக்காத. கிளவி பேச்சு இங்க வந்து உட்காந்துட்டா, அது அவங்க போனா இவங்க வந்தா அவன் இதை பண்ணிட்டான், பாஸ்டர் இப்படி பண்ணிட்டாரு, அவரு இந்த மாதிரி மற்றவங்களை குற்றம் தீர்த்துக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு, இதான் என்ன பேச்சு? பக்திக்கு ஏது இல்லாத பேச்சு. அதனால பக்தி வருமா? யோசிச்சு பாருங்க. இங்க வந்து உட்காந்து இவங்களை குறிச்சு குறை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்தி வருமா? ஆனா அதே நேரத்துல அவங்கள்ட்ட பேர் என்னம்மா? ஷர்மி, உன் விசுவாசத்துல கொஞ்சம் பலவீனமா இருக்கிறியே, இன்னும் கூட்டிக்கு வந்து பாரு, நான் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தார், இதனால எனக்கு இப்படி ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு, உனக்கும் செய்வாருமா அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளையுடைய மனசுல என்னாவும்? விசுவாசம் பலப்படும். அதுதான் பக்திக்கு ஏதுவான வார்த்தை. அவங்க பக்தியில நடக்க முடியும். ஏமா, ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள், ஆண்டவர் நமக்கு 6 நாள் கொடுத்துட்டாரு, இந்த நாள் அவருக்குரியது, இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம இருக்கக்கூடாது. ஏன்னா ஆலயத்துக்கு போனா அவர் என்ன பண்ணுவார்? உன்னை கனம் பண்ணுவாருமா. அன்னைக்கு பாரு, மோசே கூட இருந்தான். யாரு? ஜோஷுவா. மோசே லேவி கோத்திரம் தான், அவனுக்கு தான் ஆசாரிய ஊழியம், அவன் தான் கடவுள்கிட்ட போகலாம், கடவுள்கிட்ட பேசலாம். ஆனா இவன் அண்ணா கோத்திரம் தெரியுங்களா? என்ன கோத்திரம் தெரியாது. எப்ரோன் இது ஹீப்ரு கோத்திரம், அதாவது அந்த எப்ரேய கோத்திரம், அவன் அந்த கோத்திரம். அது இங்க பங்கு பெற முடியாது. லேவியர்கள் மாத்திரம்தான் ஆசாரிய ஊழியத்தில் இருக்க முடியும். அப்படிப்பட்டவனுக்கு ஆண்டவர் அவனுடைய தலைமையை தூக்கி கொடுக்கிறாரு. ஏன் கொடுத்தாரு? ஏன் கொடுத்தாரு சொல்லுங்க பாப்போம்.
மோசே தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இவன் மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டே கிடக்குறான். அவன் 40 நாள் தேவ முகத்தை பார்க்கறான். தேவனோடு இருக்கிறது அவனுக்கு 4 போறதே தெரியாது. ஜாலியா எல்லாம் செலவு பண்ணிட்டான். ஆனா இங்க வெறுமையா உட்காந்துருக்கான். இவனால் 40 நாள் உட்கார முடியுமாங்க? யோசித்து பாருங்க. அதை நினைச்சு என்கிட்ட அவன் எப்படி இருந்திருப்பானோ தெரியல. ஆனா 40 நாள் அங்க இருந்தான் மலை அடிவாரத்துல. அது மாத்திரமல்ல, ஆலயத்துக்கு டேபர்னாக்கல், அதாவது ஆசரிப்பு கூடாரத்துக்கு வரும்பொழுது மோசே உள்ள போய் ஆண்டவரோட பேசிட்டு வரலும் அவன் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே தங்கி இருப்பதை வாஞ்சித்தான். அதை விட்டு வெளியே போவே இல்லை அவன். அப்போ நம்ம இதை சொல்லணும், ஜனங்களை சொல்லி, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வந்துருமா, உனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் தீர்த்துருவார். நீ அங்க வந்து உட்காரு, ஆண்டவர் அங்கதான் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் பக்தி உள்ள பேச்சு, பக்திக்கு ஏதுவான வார்த்தைகள். ஒருவரை பலப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீங்க பேசணும். அவங்களே சோர்ந்து போயிருக்கிறாங்க, பலவீனமா இருக்கும் பொழுது அவங்கள போய் இன்னும் குத்தி சுத்தமா அவங்க இருக்கிற அந்த பலத்தையும் இழந்து போற மாதிரி நடக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அது ஆவியானவரை துக்கப்படுத்தும். கிழட்டு பேச்சு. ஹல்லேலூயா. பக்திக்கு ஏதுவான பேச்சை பேசும். இப்போ ஆவிக்குரியவர்கள் என்றால் உங்கள் வார்த்தை மற்றவர்கள் காயங்களை கட்டணும், மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அது இல்லாத பேச்செல்லாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும். ஏன்னா அவர் உனக்குள்ள இருக்காரு. உனக்குள்ள தங்கி இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படி துக்கப்படுவார்? ஐயோ, நான் என்ன குவாலிட்டி, என் பிள்ளை என்ன இந்த குவாலிட்டியில் இருக்குது, துக்கப்படுவாங்களா மாட்டாங்களா? சாதாரண அப்பா அம்மாவே நான் பாருங்க, இவ்வளோ இதாக ஒழுங்கா இருக்கிறேன், எவன்ட்டையும் கடன் வாங்குற ஒரு பையன் நாக்கு மேலே பல்லு மேலே நாக்கு போட்டு என்னை குறை சொல்ல முடியாது. என் பிள்ளை என் மானத்தை வாங்கின்னு வரான். சாதாரண அப்பாவே சொல்றாங்கல்ல. அப்போ ஆவியானவர் எவ்வளோ துக்கப்படுவார் யோசிச்சு பாருங்க. அவரை துக்கப்பட விடக்கூடாது. ஹல்லேலூயா. ரெண்டாவது, உங்கள் செய்கையினால அவரை துக்கப்படுத்துறீங்க. என்ன செய்கை? நம்முடைய எந்த செய்கை அவரை துக்கப்படுத்துது? அடுத்த வசனம் படிப்போம். 31. சகலவித, பாருங்க இதுல என்னென்ன குணம் நம்மகிட்ட இருக்கு பாருங்க. சகலவித கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், எல்லா துர்குணங்களும் நீங்களும். அதுதான் தேவனை ஆவியானவரை துக்கப்படுது. நீ ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா இருந்துன்னு மற்றவங்க மேல கசப்பா இருக்கவே கூடாது. அப்படின்னா உனக்குள்ள மன்னிப்பின் ஆவி இல்லை, மன்னிக்கிற சுவாபம் இல்லை. தன்னை சிலுவையில் அறைந்து தன்னை பாடுபடுத்தின, தன்னை விட்டு ஓடின, தன்னை காட்டி கொடுத்த, தன்னை மறுதளித்த, தன்னிடத்துல நல்லமான காரியங்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டு, பிசாசின் விடுதலை பெற்றுக்கொண்டு, கை காலு மூக்கு கண்ணு இல்லாதவங்களாம் அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் அவர் என்ன பண்ணிட்டாங்க? சிலுவையில் அறைந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அப்படி இருக்கக்கூடாது. இந்த கசப்பு நமக்கு இருக்கக்கூடாது. அவர் பாருங்க அவ்வளோ பெரிய மன்னித்தார். நீங்களும் மன்னிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மன்னிப்பு உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்க ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க, உங்க கிரியின் மூலமாய் துக்கப்படுத்துறீங்க. நீங்க எரிச்சல் அடைவீர்களானால், கோபம் அடைவீர்களானால் ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆனா நீங்க கோபப்பட்டீங்கன்னா அவருக்கு துக்கம் வருமா வராதா? நீங்க கேட்கலாம், என்னங்க பாஸ்டர் கோபப்படாம இருக்க முடியுமா அப்படின்னா, கோபம் வராம இருக்காது, வரும். இயேசுக்கே கோபம் வந்துச்சா இல்லையா? சத்தியத்து நிமித்தம் வரணும் கோபம். இன்னைக்கு இருக்கிறான், உன் பேர் என்ன? ஜோசப் பையன் ஏனோக். ஏனோக்கு வந்து எல்லா நேரமும் நம்ம செல்லம் கொஞ்சம் இருக்க முடியாது. அவங்க அப்பா சொல்றதை மீறி அவன் நடக்கும்பொழுது பலாருன்னு ஒன்று கொடுப்பாரு, கோவப்படுவாரு. அப்போ அவருக்கு அன்பு இல்லையா? ஏன் கண்டிக்கிறாரு? அவனை நீதியின் பாதையில நடத்தும். வேதமே சொல்லுகிறது, உன் மகனை தண்டிக்க பிரம்பை கையாளு என்று. அந்த கோபம் நியாயமான கோபம். அடுத்த நிமிஷம் அது மாறிடும். அடுத்த நிமிஷம் அவனை கூப்பிட்டு விட்டு போய் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அந்த கோபம் சஸ்டைன் ஆகாது. அப்படிப்பட்ட கோபம் வரலாம். நீதியின் நிமித்தம், சத்தியத்தின் நிமித்தம் உங்கள் கோபம் வந்து கண்டிக்கலாம். ஆனால் தேவையில்லாத கோபம் அதுதான் உங்களை என்ன பண்ணும்? ஆவியானவர் துக்கப்பட வைத்து விடும். ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு வீணான கசப்பு, கோபம், எரிச்சல், அங்க சொல்லி இருக்கிற அந்த ஒரு குணமும் உங்களுக்கு கூட இருக்கக்கூடாது. இதன் மூலமாய் நீங்கள் ஆவியானவரை துக்கப்படுத்துறீங்க. முதல் காரியம். இரண்டாவது காரியம், ஆவியானவருக்கு விரோதமாய் தூஷணம் சொல்லாதிருங்கள். நீங்க ஆவியானவருக்கு விரோதமா பேசக்கூடாது.
நிறைய பேர் பேசுறாங்க தெரியுங்களா? ஆவியானவருக்கு விரோதமா ஊழியக்காரங்களே பேசுறாங்க. என்ன தூஷணம்னா என்ன அப்படின்னா, பாருங்களேன், அந்த பாவத்தை குறித்து இயேசு சொல்லும்போது மத்தேயு 12:31 சொல்றாரு, எல்லா பாவமும் உனக்கு மன்னிக்கப்பட்டுரும்பா, ஆனா ஆவியானவருக்கு விரோதமாய் நீ சொல்ற அந்த தூஷணம் உனக்கு மன்னிக்கப்படாது. உதாரணத்துக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு இடத்துல ஊழியம், அவர் ஒரு ஊழியக்காரர், அவர் அதான் ஊழியத்தை நடத்துறாரு. அங்கே காலை 5 மணிக்கு ஜெபம் நடக்குது. அதில் கலந்து கொள்கிற ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாப்புல, பாஸ்டர் இது போல் வந்து எங்கள் அன்னைக்கு ஒரு பயங்கரமான பிசாசு பிடிச்சிருக்குது, அதனால் அவங்க ராத்திரி 12 மணிக்கு எழுந்து கோரிக்கு ஓடி போயிடுறாங்க. கோரி என்ன தெரியுமா? முஸ்லீம் சமாதி. அந்த சமாதியில் போய் உட்காந்துக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்களாம். ராத்திரி 12 மணி ஆனால் போயிடுவாங்களாம். அப்படி பண்ணுறாங்க. நிம்மதி இல்லை, ஒரே இதாக இருக்குது பாஸ்டர். சரி, அவங்கள அழைச்சிட்டு வாங்க. அன்னைக்கு பிரேயருக்கு அழைச்சிட்டு வந்தார். அடுத்த நாள் காலையில் அந்த அம்மா வந்து உட்காந்துருக்கு. நான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் நல்ல ஒரு பிரசன்னம், தேவ பிரசன்னத்தில் மகிழ்ந்து கலிக்கு வந்துட்டு இருக்கோம். திடீர்னு எனக்கு ஆவியானவர் ஒரு உணர்த்துதலை கொடுத்தாரு. கண்ணை விழிச்சு பார்த்தா அந்த லேடி இங்கத்தைக்கும் அங்கத்தைக்கும் உருண்டுட்டு கிடக்குது, பயங்கரமாக உருள்றாங்க. நான் அதை கண்டுக்கவே இல்லை. நாமான்னு ஆராதனை பண்ணி முடிச்ச ஒரு 2 நிமிஷத்தில் அந்த அம்மா எழுந்து உட்காந்தாங்க. எழுந்து உட்காந்துட்டு பைபிள் கொடுங்க அப்படின்னு சொல்லி பைபிளை வாங்கி அது படிக்குது அந்த அம்மா. அப்போ எவ்வளோ ஒரு பெரிய விடுதலையை ஆவியானவர் கொடுத்தாரு பாருங்க. நாம எதுவும் செய்யல, அந்த பிரசன்ஸ்ல ஆவியானவர் இறங்கினோடனே அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைச்சு. அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பாருங்க, இதுதான் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். என்ன சொல்ற, இதெல்லாம் சும்மா மாய்மாலம் பாஸ்டர், அந்த அம்மாவுக்கு பேய் இல்லை, பிசாசு இல்லை, அது சும்மா நமக்கெல்லாம் வேலை காமிக்குது, இந்த மாதிரி விடுதலாம் இங்கெல்லாம் கிடைக்காது. ஆவியானவருக்கு விரோதம் சொல்றாரு, விடுதலை இல்லை, அதெல்லாம் சும்மா பேயாது பிசாசாது. ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு. அந்த ஆவியானவர் எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். அவர் எவ்வளவு மனமுருகி அந்த மகள் மீது வைத்த அன்பினால விடுதலையை கொடுத்துருக்கிறார். அதுக்கப்புறம் அந்த தம்பி வந்து சொல்றல, அன்னைக்கு இது பண்ணமே பாஸ்டர், அதுல இருந்து எங்க அண்ணி எங்கேயும் போறதில்லை, வீட்டில் நல்லா நிம்மதியாக தூங்குறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. அது விடுதலையா இல்லையா? ஒரு ஊழியக்காரரே அப்படி பேசுறாரு. அப்போ பார்த்தங்க, நாம கூட சில வேலை அறியாமையில பரிசுத்த ஆவியானவர் செய்த அந்த மகத்துவத்தை மட்டுப்படுத்தி அவருடைய செய்கையை கேவலப்படுத்தி பேசுற வார்த்தை தான் தூஷணம். அல்லேலூயா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆவியானவரை எப்பொழுதும் நீங்க மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கணும், நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அதனால் ஒருபொழுதும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்க, ஒருபொழுதும் அவரை தூஷணமாய் பேசாதீங்க. ஏனென்றால் அவர் உங்களுக்கு ஓடு இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆலோசனை எல்லாம் தந்து உங்களை வழி நடத்தி அவர் கொண்டு போறார். அதே நேரத்தில் நமக்கு இன்னும் ஒரு காரியம் எச்சரிக்கையாக கொடுக்கப்படுகிறது. சில வேளைகளில் இன்னைக்கும் பரிசுத்தவான்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறாங்க. எப்படின்னா, ஆவியானவர் தன்னை விட்டு தூர போயிட்டார்ன்ற விலகிட்டார்ன்றதை அறியாமலே ஊழியம் பண்றாங்க, ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்காங்க தெரியுங்களா? அதற்கு வேதத்தில் காண்பிக்குது பாருங்களேன். நியாயாதிபதி 16:20. அந்த சிம்சோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் பிறப்பதற்கு முன்னால் இயேசுவை போல தூதன் வந்து, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அவனுக்கு இந்த பேரை வை, அவன் நசரேயனாக இருப்பான், அவன் தீட்டானது ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அவன் தேவனுக்கு ஊழியம் பண்ணுற ஊழியக்காரன்னு சொல்லி அவனை குறித்து எல்லாவற்றையும் சொல்லி அவங்க தாய் தகப்பனுக்கு எல்லாம் சொல்லி நடத்தப்பட்ட ஒருவன். அவனை பாருங்க, தாயின் கருவிலிருந்து பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டவன். அவன் என்ன செய்யறான் தெரியுங்களா? அது பாருங்க, அந்த 16:20 படிங்க. நியாயாதிபதி. அப்பொழுது அவன் சிம்சோன், அந்த வேசி சொல்றா, யாரு? வேசி மடியில படுத்துக்கிட்டு இருக்கிறான், செய்யக்கூடாத காரியம் என்ன, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ரகசியத்தை ஒரு வேசிக்கிட்ட சொல்லி அதன் நிமித்தம் அவன் தலையில சவரன் கத்தி படாத அந்த தலையில சவரன் கத்தி பட வைத்து விட்டான். எதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை ஒரு வேசி செய்வதற்கு இவன் துணை போனான். அப்ப என்ன பண்ணா பாருங்க. பாருங்க, ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதே அறியல அவன்.
இவ்வளவு நாள் அவர் ஆவியானவர் கூட தான் இருந்தாரு, அவன் கூடயே இருந்தாரு. ஆனா அவன் என்றைக்கே ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம அந்த நசரேய வேதத்தை உடைத்தானோ, கர்த்தர் நம்மோடு பண்ணியிருக்க உடன்படிக்கை நம்ம உடைக்கிறோமோ, ஆவியானவர் விலகி விடுவார். இதுல கவனமா இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்ம விட்டு விலகினது தெரியாம, ஆனா நம்ம ஊழியம் பண்ணுவோம், பிசாசை ஓடுறோம், அது பண்றோம், இது பண்ண, நமக்கு அது தோல்வியில தான் முடியும். ஹல்லேலூயா. அங்க அதுதான் நடந்தது. அவனை கண்ணு 2 குருடாக்கி அவனை கொண்டு போய் மாவரைக்க வைத்தார். அவனுடைய மரணமே நேரிட்டது. ஹல்லேலூயா. ஆவியானவரை துக்கப்படுத்திராதீங்க. 1 சாமுவேல் 16:14 பாருங்க. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவா இருந்தான் அந்த சவுல். ஆனால் பொருள் மேல, உலகத்தின் மீது கண் வைத்து அவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் எதிராளி அத்தனை பேரையும் அழிக்காம நலமானதிலே அவனை எடுத்துக்கொண்டான். அதற்கு ஒரு சாக்கு சொல்றான், உமக்கு பலியிட எடுத்துட்டு வந்தேன்னு. ஆனா தேவன் அதை விரும்பல. அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனுக்கு என்ன நடந்தது பாருங்க. 16:14 1 சாமுவேல். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். ஹல்லேலூயா. நம்ம கூட விட்டு நீங்கிடுவார். நாம சில வேலைகள்ல அவருக்கு விரோதமாய் நடக்கும் பொழுது, அவருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது, அவர் சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்காத போது, நம்மை குறித்த ஒரு நோக்கம் இருக்கும், சித்தம் இருக்கும். சிம்சோனை குறித்து அவருடைய நோக்கம், இவன் புறஜாதிகளுக்கு இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிற ஒரு ரட்சகன், நியாயாதிபதி அப்படின்னு தான் வச்சிருந்தார். அதை விட்டு அவன் இழந்து போனான். ஹல்லேலூயா. நாமும் கூட ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆவியானவர் நம்மை விட்டு விலகி போகிறதை அறியாமல் இருக்கக்கூடாது. அதை நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தின் மூலமா தெரிந்து கொள்ளணும். ஆவியானவர் என்னோட இருக்கிறாரா? ஆவியானவர் இருந்தால் என்ன செய்வீங்க? உங்களுக்குள்ள அந்த பிரசன்னம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், அன்பு இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், எல்லா சுவாபங்களும் உங்களை நிறைந்திருக்கும். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. அந்த ஆவியானுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். அது கீழ்ப்படியாத பொழுதுதான் இப்படிப்பட்ட ஆவியானவர் தன்னை விட்டு வெளியே போயிடுவார். ஆனால் நம்ம அப்போஸ்தலர் ஒரு நடவடிக்கையில் ஒன்று பார்க்குறோம். 8:29 பிலிப்பு என்பவனை ஆவியானவர் சொல்றார், நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள். ஆவியானவர் அவன் கூட வராரு, சொல்றாரு நீ போய் ரதத்தோடு. அவன் சேர்ந்தான். அங்க பாருங்க, அவன் கீழ்ப்படிந்ததுனால அந்த ராஜாவுக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு. அப்ப நீங்க கீழ்ப்படிந்து மற்றவர்கள் போய் சொல்ற அந்த வார்த்தை நிமித்தமாய் அவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும். ஆவியானவர் உங்களோடு இருந்து கிரியை நடப்பிப்பார். நீங்க அவங்கள பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க எப்படிப்பட்ட சுவாபங்கள் உடையவராக இருந்தாலும் கவலை வேண்டாம். ஆவியானவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அதை சொல்லிடுங்க, அங்க கிரியை தானா நடக்கும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆவியானவரை முதலாவது நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எதற்காக கொடுக்கப்பட்டார்? எனக்காக. ஏனென்றால் இந்த உலகத்துல சாத்தான் என்னை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவன் எத்தனை பண்ணி இருக்கிறதுனால எனக்கு ஒரு தேற்றவலனை ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கார். அவர் என்னோடு கூட இருந்து சத்தியத்தினால நீதியினால என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது பரிசுத்தனாய் நல்ல மனவாட்டியாய் மாறி தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆவியானவரோடு நீங்க அவருடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, அவருடைய ஐக்கியத்துக்குள்ள நீங்க எப்பவும் இருக்க வேண்டும். அவருடைய ஐக்கியம் என்பது என்ன? அபிஷேகத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அபிஷேகனாலே என்ன நிறைய பேருக்கு தெரியாம இருக்குது. சுயத்துல இன்னைக்கு அபிஷேகம் சொல்லி இல்லை. ஆவியானவர் உங்களோடு இடைப்படுறத, அவர் உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்க நல்லா உணர முடியும். ஒரு வித்தியாசமான மனிதனா இருப்பீங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களை காட்டிலும் நீங்க வித்தியாசமான மனிதர்களா இருப்பீங்க. இந்த நாளில் தேவாதி தேவன் நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தாமல், அவருக்கு விரோதமான தூஷணம் சொல்லாதபடிக்கு அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு 7 விதமான காரியங்களை அவர் செய்து உங்களை ஆயத்தப்படுத்தி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் நித்தியத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அந்த ஆவியானவர் தாமே நமக்கு